Taste the Daily. திமுக ஆட்சியில் எந்த குறையும் இல்லை என்று வாய் நிறைய பச்சை பொய்யை ஸ்டாலின் கூறுகிறார் என முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி மலர மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் 100 நாட்களில் 100 கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனையோடு கிராம அன்னதான திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி டி புதுப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் டி புதுப்பட்டி, கட்ராம்பட்டி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அவர் வழங்கினார். முன்னதாக காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அவர் சுவாமி தரிசனம் செய்தார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கள நிலவரம் தெரிகிறதா தெரியவில்லையா என்பது புரியவில்லை. இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம் இது தமிழ்நாடு என்கிற ஒரு அவல நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.